சி ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மசாலா பவுடர்ஸ் தான். இப்போ மசாலா பவுடர்ஸ்லேயே சிக்கன் கிரேவி மசாலா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் கிரேவி மசாலா பவுடருக்குள்ளே நம்மளுக்கு வெந்தயம், சீரகம், பட்டை, கிராம்பு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பொடியை வந்து நான் என்னோட கிரேவி, நான் செய்கிற குழம்பு, சிக்கன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 10 தடவை யூஸ் பண்ணலாம் ஒரு பேக்கெட்டை. இதுவே நான் தனியாக ஒவ்வொரு டைமும் வந்து அந்த பொடி இல்லாமல் நான் செய்கிறேன் அப்படின்னா நானே ஒவ்வொரு டைமும் அந்த பவுடரெல்லாம் ரெடி பண்ணணும், அரைச்சி பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் நான் குழம்புல போடணும். இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப பண்ண வேண்டிய வேலைகளை கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் ஃபங்க்ஷன் சி ப்ரோக்ராமிங்லேயும். அப்போது நம்ம வந்து ஒரு 4 லைன் ஆஃப் கோடிங்க, ஒரு 4 லைன் இருக்கிற கோடிங்க ஒரு 100 தடவை, 200 தடவை, 1000 தடவை, 2000 தடவை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும்போது நம்ம அந்த 4 லைன் கோடிங்கை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம 1000 தடவை கால் மட்டும் பண்ணினா போதும். அந்த 4 லைனை நம்ம திரும்ப திரும்ப போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். ஏற்கனவே இருக்கிற கோடிங்கை நம்ம எத்தனை தடவை வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம வந்து கோடிங்கை கம்மி பண்ண முடியும். ஃபங்க்ஷன்ஸில் ஜென்ரலாக 2 டைப் இருக்குது. ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்குள்ளே இயற்கையாகவே அதுக்குள்ளேயே வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. முன்னாடியே சி ப்ரோக்ராமிங்கில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இந்த ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரீடிஃபைன்டு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் அல்லது லைப்ரரி ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், அல்லது பில்டின் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். பில்டின்னா அதுக்குள்ளேயே இருக்கும். சி ப்ரோக்ராமிங் பில்ட் பண்ணும்போதே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது என்ன பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்மளோட ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா stdio.h அப்படிங்கிற ஹெடர் எடுத்துட்டோம்னா நம்ம இன்புட் அவுட்புட் கொடுக்குற printf scanf அந்த ஆப்ஷன்ஸ், printf scanfோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த stdio.h அப்படிங்கிற ஹெடருக்குள்ளே ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளோட ப்ரோக்ராமில் இந்த stdio.h அப்படிங்கிற டைரக்டிவை ஜஸ்ட்டு யூஸ் மட்டும் பண்ணோன்னா போதும். அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் string.h எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த புட்டஸ் கெட்டஸோட டெஃபினிஷன் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு math.hங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த லைப்ரரிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சி ப்ரோக்ராமில். இதுக்கு பேர் தான் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். அடுத்த டைப்பு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமில் நம்மளாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சர்டைன் கோட் வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ வேணுமோ, எத்தனை தடவை வேணுமோ கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், நம்மளாக டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அதையே டிக்ளேர் பண்ணணும், அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அல்லது ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது என்னன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அதையே டிஃபைன் பண்ணணும், என்ன நடக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதையே கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும், எங்கே வேணுமோ அந்த இடத்துல கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு உண்டான சின்டாக்ஸ் இதுதான். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது கொடுத்து ஃபங்க்ஷனோட பேர் கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே உள்ளே வந்து நம்ம என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ண போகிறோம், என்ன ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துக்கலாம். இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுற சின்டாக்ஸ். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து இதுதான். ரிட்டன் டைப், ரிட்டன் கொடுத்து நம்ம என்ன டேட்டா டைப்பில் ரிட்டன் பண்ண போகிறோம் வேல்யூவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து ப்ராக்கெட்குள்ளே என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போகிறோன்னு கொடுத்துட்டு கர்சருக்குள்ளே நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனில் கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் கால்னா இந்த ஃபங்க்ஷனோட பேரை கொடுத்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஃபங்க்ஷன் கால். இது மட்டும் ஃபங்க்ஷன் நேம் ப்ராக்கெட்டில் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்னு கொடுத்தோன்னா இது ஃபங்க்ஷன் கால். இந்த 3 பார்ட்ஸ் தான் இருக்குது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில். இந்த ப்ரோக்ராம் பார்த்தா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் இன்ட்டு, ஃபங்க்ஷனோட பேர் ஆட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டு உள்ளே வந்து 2 பேராமீட்டர்ஸ், அதாவது 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம், இன்ட் ஏபின்னு. மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணி 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறோம் மெயின் மெத்தடுக்குள்ளே இன்டீஜர் டேட்டா டைப்பில். அதுக்கப்புறம் யூசர் கிட்ட 2 நம்பர்ஸ் இன்புட் வாங்குகிறோம். சம் ஈக்குவல் டுன்னு கொடுத்து
add numbers bracketல n1 n2 parameter பாஸ் பண்றோம். இந்த add numbers n1 n2ங்கிறது தான் function call. ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல நம்ம கூப்பிடுறோம். கூப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இன்புட் கொடுக்குற வேல்யூஸ் n1ம் n2ம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் add numbersக்கு போயிடும். அப்போ இது டிக்ளேர் மட்டும் தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். add numbersனு கொடுத்தா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம எங்க கொடுத்துருக்கோம்? டெஃபினிஷன் கீழே எங்க கொடுத்துருக்கோம்? int add numbersனு கொடுத்து பிராக்கெட்ல int ab அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ sum equal to add numbersனு இந்த இடத்துக்கு வரும்போது கண்ட்ரோல் இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்துக்கிற இன்புட் வந்து இந்த பிராக்கெட்குள்ள போயிட்டு இந்த இடத்துக்கு கண்ட்ரோல் வந்துடும். add numbers இந்த இடத்துல கூப்பிட்டுருக்கோம், அது இங்கே வந்துடும். அப்போ add numbersக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரிசல்ட் ஈக்குவல் டு a பிளஸ் பின்னு கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டாக இந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். sum equal to இந்த ரிசல்ட் வேல்யூ வரும். அவுட்புட் பாருங்க, 2 நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன், 22 23. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 22 23 நான் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆகும்போது இந்த இடத்துக்கு வரும். இங்கே வந்த உடனே ரிசல்ட் ஈக்குவல் டு 22 + 23 ஆகும். அந்த ரிசல்ட் 45ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் பண்றீங்க. ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்து சம்முக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த இடத்துல 45 ஆயிடும். அப்ப sum equal to 45 அது பிரிண்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லயே 4 டைப் இருக்கு. ஜெனரலா ஃபங்க்ஷன்ல 2 டைப் இருக்கு. ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இந்த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ல 4 சப் டைப் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப், நோ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து பிராக்கெட்ல நம்ம எந்த வேல்யூவும் பாஸ் பண்ண போறதும் இல்லை, ஃபங்க்ஷன்ல கடைசியில எந்த வேல்யூவும் நம்ம ரிட்டர்னும் பண்ண போறது இல்லை. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம ஒரு நம்பர் வந்து பிரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ண போறோம். எந்த ப்ரோக்ராம்னாலும் ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தடுக்குள்ள தான் போகும். அப்ப இன்ட் மெயின்குள்ள செக் பிரைம் நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருக்கோம். கால் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணணுமா? ஸோ ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறோம், வாய்டுன்னு கொடுத்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன டேட்டா டைப்னு நம்ம சொல்லலை, எந்த டேட்டா டைப்பாக வேணா இருக்கலாம் அப்படின்னா வாய்டுன்னு கொடுத்துக்கலாம். வாய்டுன்னு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். மெயின் மெத்தடுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? கீழே இருக்கு பாருங்க. பிரைம் நம்பரான்னு செக் பண்றோம், 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம், யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறோம். இந்த ப்ரோக்ராம்ல ஒரு நம்பர் வந்து பிரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து அதே நம்பராலையும் 1ஆலையும் மட்டும் டிவைட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரைம் நம்பர். மற்ற எந்த நம்பராலையும் அது டிவைசபிளா இருக்கக்கூடாது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணும்போது அது ஹோல் நம்பர் கிடைச்சது அப்படின்னா அது பிரைம் நம்பர் இல்லை. 2ஆல டிவைட் பண்ணியும் நம்மளுக்கு ஹோல் நம்பர் கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் 3, 5, 7 அந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸால டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வாங்கிக்கிறோம், ஒரு லூப் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். லூப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நம்பரையும் இன்க்ரிமெண்ட் பண்ணி மற்ற நம்பர்ஸாலையும் டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒரு நம்பர் வந்து அந்த நம்பராலையும் அதே நம்பராலையும் 1ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகணும். ஸோ 1ஆல நம்ம டிவைட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே நம்பரால மட்டும்தான் டிவைட் ஆகணும். மற்ற டிவைசஸ் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்றோம். மற்ற நம்பரால எதுலையும் டிவைட் ஆகலை அப்படின்னா அதைய பிரைம் நம்பர்னு பிரிண்ட் பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா அதைய நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்றோம். மற்ற நம்பர்ஸால டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா அது மற்ற நம்பராலையும் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது பிரைம் நம்பர் கிடையாது, அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறோம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பிரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்றோம். செக் பண்ணி அதுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம வந்து எந்த பேராமீட்டரும் பாஸும் பண்ணல, எதையும் எந்த வேல்யூவையும் ரிட்டர்னும் பண்ணல. நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ல அதே எக்ஸாம்பிள் தான், பிரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்றோம். ஆனா இதுல வந்து நம்ம வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போறோம், ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ண போறது இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கிறோம், ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு மெயின் மெத்தட்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வந்து நம்ம பிரிண்ட் மட்டும் பண்ணிட்டு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்றோம். அந்த வேல்யூ வந்து இங்க வரும். ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்க கால் பண்றோம் கெட் இன்டீஜர்னு. கெட் இன்டீஜர்ல யூசர் கிட்ட ஒரு இன்டீஜர் இன்புட் வாங்குறோம். அந்த இன்புட்டை இங்க ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம இன்புட் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ
n ஈக்குவல் டு நம்ம இன்புட் கொடுத்த வேல்யூ அப்படின்னு இங்கே வந்துடும். ஆர்குமெண்ட் நம்ம எதுவும் பாஸ் பண்ணல, ஆனால் யூசர் கிட்ட இருந்து வாங்கின இன்புட்டை இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். என்னோட வேல்யூ கிடச்சிருச்சா? இப்போ அந்த என்னோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேல்யூவும் இன்க்ரிமெண்ட் பண்ணி மற்ற நம்பர்ஸாலையும் டிவைட் பண்ணி பார்க்குறோம். ரிமைண்டர் வந்து 0 வரலை அப்படின்னா அது ப்ரைம் நம்பர். அதை இங்கே அவுட்புட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்த டைப் பார்க்கலாம் ஃபங்க்ஷன்ஸில். இதில் வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கல. ஃபர்ஸ்ட்டு மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். யூசர்கிட்ட இன்புட் வாங்கிட்டு ஃபங்க்ஷனில் அந்த வேல்யூவை பாஸும் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ரைம் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணி அதுக்குள்ளேயே பிரிண்ட்டும் பண்ணிடுறோம். அவுட்புட் பாருங்கள். 2 கொடுக்குறேன். 2 வந்து ப்ரைம் நம்பர் தான். என்னதான் 2 வந்து 2ஆலேயே டிவைட் ஆனாலும் வேற எந்த நம்பராலையும் அது டிவைட் ஆகாது. அதனால 2 வந்து ப்ரைம் நம்பர் தான். இதுவே நான் 4ன்னு தர்றேன். 4 வந்து 4ஆலையும் டிவைட் ஆகும், ஆனால் 2ஆலையும் டிவைட் ஆகும். அதனால இது ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ வந்து ஃபங்க்ஷனில் பெராமீட்டரும் பாஸ் பண்ணி ரிட்டர்ன் வேல்யூ இல்லாமல் பார்த்தோம். அடுத்த டைப் ஃபங்க்ஷன்ஸில் பெராமீட்டரும் பாஸ் பண்ணி ரிட்டர்ன் வேல்யூவும் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ரைம் நம்பர் எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதில் பெராமீட்டரும் பாஸ் பண்ணுறோம், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கிறோம். யூசர் கிட்ட இன்டீஜர் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கண்ட்ரோல் கீழே வரும். ஃபங்க்ஷன் கால்குள்ளே நம்ம செக் மட்டும் பண்ணி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் மட்டும் பண்ணுறோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா 1ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ ஃப்ளாக் வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து வேற ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அது ப்ரைம் நம்பர் கிடையாது. நம்ம ஃப்ளாக் செட் பண்ணாமல் இருந்தோம், 0 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர். அதே நம்பராலையும் 1ஆலையும் மட்டும்தான் அது டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது ப்ரைம் நம்பர். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பெராமீட்டரும் பாஸ் பண்ணியிருக்கோம், வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் 1ங்கும் போது இந்த ஃபங்க்ஷனுக்கு அவுட்புட்டாக 1ங்கிற ரிசல்ட் போகும். அப்போ ஃப்ளாக் ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். ஃப்ளாக் 1ஆ இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் இல்லைன்னு பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது ஃபங்க்ஷனில் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்னா என்ன, ஃபார்மல் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தடுக்குள்ளே ஏபின்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது மேக்ஸ் ஏபி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பெராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கோமா? மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். இந்த 2 வேல்யூ என்ன ஆகும்? ஏயும் பியும் 10ம் 20யும் இங்கே பாஸ் ஆகும். 10ம் 20யும் இங்கே வரும். இங்கே வரும்போது 10 இஸ் கிரேட்டர் தென் 20யா? இல்லை. அப்போ ஒய்யோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். மேக்ஸிமம் வேல்யூவில் ஒய் அவுட்புட் வரும். அவுட்புட் பாருங்கள், 20 தான் கிரேட்டர். அப்போ எம்ல வந்து பியோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல எது வந்து ஆக்சுவல் பேராமீட்டர் அப்படின்னா, இங்கே நம்ம ரியலாக கொடுக்குற வேல்யூஸ் ஏவும் பியும் தான் நம்ம ரியலாக கொடுக்குறோம். அப்போ ஏவும் பியும் தான் இங்கே ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். 10ம் 20யும் தான் இங்கே ஆக்சுவல் பேராமீட்டர் அல்லது ஆக்சுவல் ஆர்குமெண்ட். XYங்கிறது வந்து டெம்பரரியாக நம்ம இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால XY அப்படிங்கிற இந்த ரெண்டுமே வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். இதுதான் ஃபங்க்ஷனில் ஆக்சுவல் அண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷனை வந்து நம்ம 2 டைப்பில் கால் பண்ணலாம். ஒன்று வேல்யூவை வச்சு கால் பண்ணலாம், ரெஃபரன்ஸை வச்சு கால் பண்ணலாம். வேல்யூவை வச்சு நம்ம இப்படி தான் கால் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ணுறது வந்து பாயிண்டர்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். பாயிண்டர்ஸ் கான்செப்டில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வேல்யூ வச்சு பாஸ் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எப்படி ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறது, அதாவது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடய பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் இன்புட் கொடுத்துக்கிறோம். நம்பர் இன்புட் கொடுத்துட்டு அந்த நம்பர் வரைக்கும் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், லூப் எதுவுமே இல்லாமல். எப்படி அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரிகர்சிவ்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். சம்முங்கிற ஃபங்க்ஷன் பேராமீட்டரோட சேர்த்து டிக்ளேர் பண்ணிவிட்டு யூசர்கிட்ட இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட்டை ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே போகும். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே என்னோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா மட்டும் n + sum of
n minus 1. அப்போ இது எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் 3ங்கிற இன்புட் கொடுக்குறேன். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன வரும்? 1 + 2 + 3 6 வருமா? அப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, இன்புட் வந்து நான் 3ன்னு கொடுத்துருக்கேன், சம்மில் ப்ராக்கெட் 3ன்னு பாஸ் ஆகும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போது 3 is not equal to 0. அப்போ உள்ளே வரும். உள்ளே வந்த உடனே 3 ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 ப்ளஸ் சம் ஆஃப் 3 - 1 2. அப்போ சம் ஆஃப் 2ன்னு இங்கே வரும். அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் இந்த இடத்துல வந்து சம்மை கால் பண்ணியிருக்கோம். சம்மில் இங்கே 2ன்னு போகும், இந்த இடத்துக்கு போகும். சம் ஆஃப் 2ன்னு நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். அப்போ மறுபடியும் இந்த சம்முக்குள்ளே வரும். சம் ஆஃப் 2 is not equal to 0. அப்போ என்ன ஆகும்? 2ஓட வேல்யூ உள்ளே வரும். 2 - 1 1. அப்போ 5 + 1 6ன்னு ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட்டு nல வந்து 3ங்கிற வேல்யூ இருக்கும். 3 ப்ளஸ் சம் ஆஃப் 3 - 1, அதாவது 2. இப்போ 3 + 2ன்னு இருக்கும். மறுபடியும் லூப்புக்குள்ளே சம் ஆஃப் 2ங்கிற வேல்யூ போகுமா? அப்போ சம் ஆஃப் 2, சம் ஆஃப் 2 is not equal to 0. அப்போ என்ன ஆகும்? 5 + 2 - 1 என்ன? 1. இப்போ 5 + 1 6ன்னு ஆகிடும். இப்போ வந்து 1 - 1 0. 0 is not equal to 0வா? இல்லை. அப்போ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வரும்போது என்னோட வேல்யூ என்ன இருக்கு? 6. இதுதான் அவுட்புட். இப்போ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் மூலமா லூப்பே இல்லாம நம்ம வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், யூசர் கிட்ட இன்புட் வாங்குற சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். லூப்புக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லூப்பை வச்சு நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதை விட ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்பீடாக இருக்கும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இன்னும் ஸ்பீடாக இருக்கும். இதனால தான் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ட்ரீ ட்ரெவர்சல் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நீ ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். யூசர் கிட்ட 2 இன்புட் வாங்கி அந்த 2 நம்பருக்கும் இடையில எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம், ஹோல் நம்பர் வரக்கூடாது. அப்படி ஹோல் நம்பர் வரலன்னா மற்ற நம்பர்ஸால் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணதால டிவைட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்டே ஹோல் நம்பர் வந்துருச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் இல்லைன்னு நம்ம அப்பவே கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் வாங்கிட்டு அந்த 2 நம்பருக்கு இடையில இருக்கிற நம்பர்ஸை மட்டும் நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு லூப் போட்டு இடையில இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் வாங்கிக்கிறோம். வாங்கி அந்த நம்பர்ஸை மட்டும் செக் ப்ரைம் நம்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே உள்ளுக்குள்ள லூப்புக்குள்ள இருக்கிற இன்பிட்வீன் நம்ம இன்புட் கொடுத்துருக்கிற 2 நம்பர்ஸ்க்கும் இடையில இருக்கிற நம்பர்ஸ் ஒவ்வொன்றா வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு செக் ஆகும். செக் ஆகி அதோட ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அவுட்புட் பாருங்க. நான் 2 நம்பர்ஸ் கொடுக்குறேன், 2, இன்னொரு நம்பர் 100. அப்போ 2க்கும் 100க்கும் இடையில வந்து இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆயிடுச்சா? இது என்ன ஆகும் அப்படின்னா, லூப்புக்குள்ள ஒவ்வொரு நம்பரா 2க்கும் 100க்கும் இடையில இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இங்க ஐக்கு வரும். இப்போ செக் ப்ரைம் நம்பர் ஆஃப் ஒவ்வொரு நம்பரா பாஸ் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அது ப்ரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணி வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆன வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ப்ரைம் நம்பரா இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம ப்ரைம் நம்பரானும் செக் பண்ணுறோம், ஆம்ஸ்ட்ராங் நம்பரானும் செக் பண்ணுறோம். ப்ரைம் நம்பரானு செக் பண்ணுறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பரில் இருக்கிற எல்லா டிஜிட்டையும் தனித்தனியாக கியூப் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் கடைசியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா வர்ற ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கிற நம்பராகவே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். நம்ம கொடுத்துருக்கிற நம்பரும் அந்த நம்பரில் இருக்கிற எல்லா டிஜிட்ஸ்க்கும் கியூப் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் அந்த ரிசல்ட்டும் ஒன்றா இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் நம்பர் வாங்கிக்கிறோம், அந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணி அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வந்து வாங்கிக்கிறோம். எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த டிஜிட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 10ஆல் டிவைட் பண்ணி எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த டிஜிட்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து பவர் கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஆட் பண்ணிகிட்டே வரும்போது வர்ற ரிசல்ட்டும் நம்ம இன்புட் கொடுத்துருக்குற நம்பரும் சேமான்னு செக் பண்ணுறோம். சேமாக இருந்தது அப்படின்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அப்படி இல்லை அப்படின்னா
flag 0 ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ flag 1 இருந்துச்சு அப்படின்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அப்படி இல்லைன்னா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை. அவுட்புட் பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும். ப்ரைம் நம்பர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நான் ஒரு 377 நம்பர் வந்து இன்புட் கொடுக்குறேன். 377 வந்து ப்ரைம் நம்பரும் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் நம்பரும் இல்லை. இந்த மூணுக்கும் 3 கியூப் ப்ளஸ் 7 கியூப் ப்ளஸ் 7 கியூப் பண்ணோம் அப்படின்னா 377 வராது. வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன், 153. 153 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா இது 3ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இது ப்ரைம் நம்பர் இல்லை, பட் இது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எப்படி அப்படின்னா 1 கியூப் ப்ளஸ் 5 கியூப் ப்ளஸ் 3 கியூப், அப்போ 125 ப்ளஸ் 1 ப்ளஸ் 27, அப்போ என்ன ஆகும், 153 வரும் நம்மளுக்கு ரிசல்ட். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற நம்பரும் அதோட சம் ஆஃப் கியூப்ஸும் ஈக்குவலாக இருக்கா. ஸோ இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு நம்பர் இன்புட் வாங்கிட்டு அதுக்கு ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1. நான் சிம்பிளான நம்பர் தரேன், 3 இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா 3 × 2 × 1. ஸோ 6ன்னு அவுட்புட் வரணும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இன்புட் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து லாங் இன்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தோடனே greater than 1 செக் பண்ணும். n இன்ட்டு நம்பர் n-1, அப்போ 3 × 2 ஆகும். மறுபடியும் உள்ளே போகும்போது 3 × 2 வந்து ஆல்ரெடி இருக்கு, இன்ட்டு 1 வரும். ஸோ 6. நம்ம எப்படி வந்து சம் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். என்ன இதில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், ஆடுங்கும் போது ஆட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். லாஜிக் அதே லாஜிக் தான். இது வந்து யூசர் கிட்ட 2 இன்புட் வாங்கிட்டு அந்த 2 நம்பர்லேயும் வந்து ஜிசிடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணி அதே வந்து நம்ம அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணுறோம். அவுட்புட் பாருங்கள், நான் 2 இன்புட் கொடுக்குறேன், 5 and 6ன்னு. GCD of 5 and 6 is 1. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது 1 தான். இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம சென்டென்ஸை இன்புட்டாக கொடுத்து அந்த சென்டென்ஸை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டேட்டா டைப் எதுவும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு அந்த சென்டென்ஸ் முடிகிற பிளேஸ் பார்த்துக்கிறோம். முடிகிற பிளேஸ் பார்த்து கடைசி கேரக்டரை பிரிண்ட் பண்ணுறோம். மறுபடியும் லூப்புக்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் இருக்கிற கேரக்டரை பிரிண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸாக வந்து பிரிண்ட் பண்ணுவோம் லூப் இல்லாமையே. அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம திரும்ப திரும்ப கால் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் கால் ஆகும். கால் ஆகும்போது மீதி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் அவுட்புட்டில் ஹாய்ன்னு கொடுத்துருக்கேன், அது IHன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் சென்டென்ஸ் ரிவர்ஸ் பண்ணுறது லூப் இல்லாமையே ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம 2 இன்புட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட்டு பேஸாக ஒரு நம்பர் கொடுத்துட்டு பவர் வேல்யூ எவ்வளோன்னு கொடுக்குறோம். அப்போ 5 பவர் நம்பர் 4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 5 பவர் 4 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம லூப் யூஸ் பண்ணாமையே பண்ணியிருக்கோம், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. சேம் நம்ம சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண அதே லாஜிக் தான், மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண அதே லாஜிக் தான். ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக நம்ம ஆல்ரெடி இருக்கிற பேஸ் வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி அந்த பேஸ் வேல்யூவை கூட வந்து இருக்கிற வேரியபிளில் 1 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிகிட்டே வருவோம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பவர் வேல்யூ கிடச்சிரும். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைனரி நம்பர் ஒன்று இன்புட் வாங்கி அந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற டெசிமல் வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைனரி வேல்யூ வாங்கிக்கிறோம், கன்வெர்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம் டிக்ளேர் பண்ணிவிட்டு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இருக்கிற பைனரி வேல்யூவை 10 மாடுலஸ் பண்ணி ரிமைண்டர் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பவர் 2 கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை டெசிமல் வேல்யூக்கு மூவ் பண்ணுறோம். அவுட்புட் பாருங்கள், மாடுலஸ் பண்ணி வர்ற ரிமைண்டருக்கு வந்து பவர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டெசிமல் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம இந்த ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கோம். 101க்கு ஃபர்ஸ்ட் 10 மாடுலஸ் பண்ணிவிட்டு ரிமைண்டரில் வந்து பவர் கண்டுபிடிச்சிருக்கோம். லூப்பில் வந்து ஐயோட வேல்யூ நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். பவர் வேல்யூ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெசிமல் வேல்யூ வந்து அவுட்புட் வந்துடும். அதையே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம டெசிமல் நம்பரை ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். டெசிமல் நம்பர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது டெசிமல் நம்பர் தான்.
ஆக்டல்னா 8ஆல டிவைட் ஆகணும். ஸோ டெசிமல் நம்பர் இன்புட்டாக வாங்கிட்டு கன்வெர்ட் பண்ணுற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 8 மாடுலஸ் பண்ணி டெசிமல் நம்பரை 8 மாடுலஸ் ஆகிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவுட்புட் பாருங்கள். டெசிமல் வேல்யூ நான் 8ன்னு கொடுக்குறேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் வேல்யூ வந்து 10. இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஆக்டல் வேல்யூவை டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி ப்ரோக்ராமில் நம்ம 8ங்கிற டெசிமல் வேல்யூக்கு ஆக்டல் வேல்யூ 10ன்னு பார்த்தோம். இப்போ ஆக்டல் வேல்யூ 10ன்னு கொடுத்தோம் அப்படின்னா டெசிமல் வேல்யூ வந்து 8 வரணும். ஆக்டல் வேல்யூக்கு டெசிமல் வேல்யூ வந்து 8. இதுலேயும் அதே மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆக்டல் வேல்யூவை இன்புட்டாக வாங்கிட்டு ஆக்டலாக மாற்றுறதுக்கு நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். டெசிமலாக மாற்றுறதுக்கு பவர் பண்ணியிருக்கோம். இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூசர் கிட்ட இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட் கொடுத்த நம்பர் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு செக் பண்ணியிருக்கோம். பட் இதில் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு செக் பண்ணியிருக்கோம். இப்போ பிட்வைஸுங்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாடுலஸ் பண்ணும். மாடுலஸ் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர், ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா அது ஆட் நம்பரா. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நம்ம பிட்வைஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர், அப்படி இல்லை அப்படின்னா அது ஆட் நம்பர். அவுட்புட் பாருங்க. 56ன்னு நான் கொடுக்குறேன். 56 வந்து ஈவன் நம்பர். பிட்வைஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு ரிசல்ட் வந்து 0 தான் வரும். இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கி அந்த நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. யூசர் கிட்ட இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் வாங்கிட்டு ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறோம். ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ரிசல்ட். அவுட்புட் பாருங்கள். 8ன்னு கொடுக்குறேன். 8 ஸ்கொயர் 64. இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு 2 ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கிட்டு அந்த 2 ஸ்ட்ரிங்கும் ஆனோகிராமான்னு செக் பண்ண போகிறோம். ஆனோகிராம்னா என்ன அப்படின்னா, ஆனோகிராம்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதில் இருக்கிற வேல்யூஸை மாற்றி மாற்றி வச்சோன்னா அப்போ இன்னொரு ஸ்ட்ரிங்கோட ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆனோகிராம் ஸ்ட்ரிங். எக்ஸாம்பிள்ஸ் இங்கேயே கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ரிசைன் சிங்கர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நீங்கள் மற்ற எக்ஸாம்பிள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறோம். செகண்ட் ஸ்ட்ரிங்கை str2ங்கிற வேரியபிளில் வாங்கிக்கிறோம். ஃபைல் கெட் ஸ்ட்ரிங் ஆஃப் 2 ஸ்ட்ரிங்கும் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு அந்த 2 ஸ்ட்ரிங்கையும் வந்து செக் பண்ணுறோம். 2 ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். அதோட லென்த் வந்து சப்ராக்ட் பண்ணிகிட்டே வர்றோம். அப்போ ஒவ்வொரு வேல்யூவும் வந்து உங்களுக்கு ஸ்வாப் ஆகிட்டே வரும். ரீஅரேஞ்ச் பண்ணி வரும்போது அதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்லேயும் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆனோகிராம். அப்படி ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கில் அதே கேரக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அது ஆனோகிராமில் இல்லை. ரன் பண்ணுறேன் பாருங்கள். ரிசைன் இன்னொரு ஸ்ட்ரிங்கை சிங்கர்னு கொடுக்குறேன். அப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா RESIGNங்கிற கேரக்டர்ஸ் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது.